வெல்கம் டு அவர் சேனல் அப்டேட் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைத்தான் வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி கால் பண்ணுறது, அதுக்குள்ளே என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்க்க போகிறோம். டிஃப் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து சின்டாக்ஸ் டிஃப் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை வந்து கால் பண்ணணும். ஸோ டிஃப்னு போட்டு ஏதாச்சும் ஒரு நேம் சம்திங் diff function name. This is syntax for our Python function. So இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணோம்னா ஒரு ஓப்பன் bracket க்ளோஸ் bracket சம்திங் இது வந்து எல்லாத்துலேயும் கொடுக்குறது தான். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் பைத்தான் 2 ஐடிஎல்இ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஸோ இதை வந்து நான் ஒரு 2 வீடியோ சம்திங்காக பிரித்து போடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ஆர்குமெண்ட் ரெண்டு இருக்கு. ஆர்குமெண்ட்ல வந்து வித் ஆர்குமெண்ட்ல ஒன் ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணலாம், ஆர் 2 ஆர்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 3 ஆர்குமெண்ட் வரைக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட இதான் விருப்பம் தான். இது எப்படி சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா சின்டாக்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நேம் ஏதாச்சும் கொடுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதோட சும்மா லேப்டாப் இந்த மாதிரி சம்திங் ஏதாச்சும் கொடுக்கலாம். இது வந்து 2 இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கோலன் வைக்கணும். ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாம் லூப்பு ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே கோலன் தான். இந்த மாதிரி ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். Here is not used. Here using this colon. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணாலும் வந்து பிரச்சனை வந்து வராது, எரர் வந்து எதுவும் காமிக்காது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஹாய் your laptop something, that's all. என்ன பண்ணலாம்னா இதை கால் பண்ண போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை சேவ் பண்ணலாம். ஃபங்க்ஷன், தட்ஸ் ஆல். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்போ வந்து கால் ஆகிருக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் ஆகலை. இப்போ வந்து நம்ம கால் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ரன் ஆகாது, மேலேருந்து ரீட் பண்ணிட்டு வரும். அண்ட் தென் இட் பாசஸ் தட் தாண்டி வந்துட்டு அதுக்கப்புறம் இதை ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் அகைன் இந்த கண்டிஷனுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம மேலேயே அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் போட்டுருணும். போட்டு முடிச்சுட்டு கீழே வந்து அதை நம்ம எப்போ வேணால் கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா டிஃப் காப்பி பண்ணிட்டு ஆட் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு டிசைடு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். a = 5, b = 20, c = a plus b print c. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் இது பண்ணுறேன்.
25 அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது போல் நம்ம ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கூட யூஸ் பண்ணலாம். ரிட்டர்ன் சி அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அது வந்து பிரிண்ட் மட்டும் ஆகாது, ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ மீன் என்ன சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டிடுச்சு, சியில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இது அப்படி ரிட்டர்ன் ஆகுது. எங்கே ரிட்டர்ன் ஆகுதுன்னா நம்ம கால் பண்ண இடத்துக்கே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இங்கே கால் பண்ணோம்ல, இந்த இடத்துல வந்து நம்ம பிரிண்ட் யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம எதை பிரிண்ட் பண்ண போகிறோம்னு சொன்னோன்னா ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் வரதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆடுங்கிறது வந்துருச்சு. 5 20 கூட்டிட்டு 25 அப்படின்னு சொல்லி நமக்கு சியில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ண டேட்டா இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல இது வந்து 25 ஈக்குவல் டு 25. ஸோ இதுதான் இப்போ பிரிண்ட் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். நம்ம வந்து மேலேயே வந்து கொடுத்துக்கலாம். நம்ம எப்போ வேணாலும் இதை வந்து கால் பண்ணிக்கலாம். அகைன் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து வித்தவுட் ஆர்குமெண்ட்ல தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வித் ஆர்குமெண்ட் அப்படின்னா உள்ளக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் சம்திங் ஏதாச்சும் நம்ம கொடுக்குறது. ஐ மீன் வேரியபிள் வந்து இதுக்குள்ளே இருக்கும். இன்சைட் த ப்ராக்கெட் வி ஹாவ் அ வேரியபிள். இந்த இடத்துல வந்து நம்ம அதுக்கான வேல்யூஸ் வந்து புட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து அந்த வேரியபிளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிடும். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு வந்து தனியாக கோடிங்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ வந்து லேப்டாப்பில் வந்து சும்மா ஒன்று ஆட் பண்ணலாமே, நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் போட்டுட்டு நேம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்கேன். ஸோ என்ன ஹாய் ஐம் லேப்டாப், அதுக்கப்புறம் நேம். நம்ம லேப்டாப்போட நேம் வந்து பிரிண்ட் ஆகுது. டாட் போட்டு மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லேப்டாப்போட நேம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஒரு கோலன் ஐ மீன் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸில் வந்து இது எழுதுங்க. லெனோவா. இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் ஐ ஆம் லேப்டாப், மை நேம் இஸ் லெனோவா. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வித் ஆர்குமெண்ட் we use this. ஸோ ஒன்று ஆர்குமெண்ட் வந்து இங்கேருந்து அங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெனோவா அப்படிங்கிறது வந்து நேம், திஸ் இஸ் ஈக்குவல் டு லெனோவா. இதான் இப்போ அசைன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த இடத்துக்கு போகுது. இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நேம் அந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுலேயே வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறது, 3 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறது. ஆட் பண்ணோம்னா 2 ஆர்குமெண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இங்கே வந்து ஏபி வந்து உள்ளே கொடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வெளியே இருந்து கூட கொடுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.